ஐயா வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வாங்க சார், வாங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார், ஓகே சார், நல்லது சார். ஐயா உங்களையும் இந்த வருஷத்துக்கு வரவழைச்சிட்டாங்க. ஆமா ஆமா, சிறப்பு சார், சிறப்பு சார். நம்ம ஆலயத்துக்கு வரணும்னு கண்டிப்பா கொடுப்பனன்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அதுவும் இந்த ஆலயங்கிறது வந்து பெரிய ஒரு இது சார். ஒண்ணு எப்படி சொல்ல முடியாத சூழ்நிலை இது, அன்னைக்கு உள்ள தெய்வங்கள். வணக்கம். அப்புறம் என்ன சார், அப்புறம் இன்னைக்கு சிறப்பு சார், குதிரை சிறப்பு சார். இன்னைக்கு 10 குதிரை ஐயாவுக்கு துறதோப்பு, இப்ப திளையலாகம் துறதோப்பு ஐயனாருக்கு வந்து இன்னைக்கு 10 குதிரை சிறப்பு. இது வந்து கொஞ்சம் லேட் ஆயிட்டு, என்னால பையனுக்கு கல்யாணம் வச்சிருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிட்டு அப்புறம் இன்னைக்கு தான் அது சிறப்பு வச்சு இன்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 10 குதிரை போகுது. எல்லாரும் மக்கள் எல்லாம் எல்லாரும் வர்றாங்க, ஒரு 4 மணிக்கு வர்றாங்க. வந்து எல்லாம் குதிரைகள் எல்லாம் வரிஞ்சு எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இது வந்து ஊர்வலம் சிறப்பு தான் சார், ஊர் சிறப்பு தான் சார். இது ஊர் சிறப்புங்கும் போது இப்ப நான் நிக்கிற இடத்துல 2 குதிரை நிக்கிறதுல சார், 2 வந்து கிராம குதிரை சார். அந்த ஐயனார் கோயிலுக்கு கிராமத்துல 2 குதிரை வருஷம் வருஷம் எடுத்துருவாங்க. இதை எடுத்துட்டு சார் அப்படியே இங்க வாங்க சார், அப்படியே வாங்க சார். இந்த இருக்கு சார். எஸ்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை அதுக்கிட்ட நினைச்சிட்டு வேண்டிக்குவாங்க சார். அது நல்லபடியா அதை முடிச்சு கொடுத்துரும். முடிச்சு கொடுத்தத நான் குதிரை எடுத்துட்டு வேண்டிக்கிறேங்கிறது வந்து டக்கு டக்குன்னு அவங்களும் குதிரை எடுத்து விட்டுருவாங்க. இது பூரா எல்லாம் தனியா வச்சுட்டேன். ஏன்னா எசோ வந்து போட்டு கட்டக்கூடாதுன்ட்டு கிராம குதிரை ஒண்ணி தனியா இருக்கணும். அதுக்கு செஞ்சுதான் மற்றது இதுக்கு எல்லாத்துக்குமே செய்யணும். அதனால இது தனியா வச்சுட்டேன். இதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு கிளம்புறாங்க சார். இன்னைக்கு வர்றாங்க 4 மணி ஆகுமா? 4 மணி ஆகும் சார். 4 மணி ஆகும் சார். 4 மணி வந்துடும் சார். 4 மணிக்கு எடுத்துட்டு திளையலாகம் பெரிய ஐயனார் கோயில். ஆமா ஆமா, திளையலாகம் துறதோப்பு பெரிய ஐயனாருக்கு போய் இன்னைக்கு நைட்டு ஒரு 12 மணிக்கு கண் திறப்புலா நடக்கும். அப்புறம் அதுக்கு பிறகு விடியாக்காலம் சாமிக்கு பூஜை நடக்கும். பூஜை நடந்த பிறகு விடியாக்காலம் ஒரு 4:30-5 மணிக்கு கிடா வெட்டுவாங்க. கிடா வெட்டி கிடாலாம் அங்கே நிறையா விழுவோம், வெட்டி சிறப்பாக கொண்டாடுவாங்க சார். அது வருஷம் வருஷம் செய்யறது ஐயனாருக்கு. அதனால சிறப்பாக நம்ம குதிரையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிறப்பாக செஞ்சு வச்சிருக்கோம் சார். அழகா இருக்கா சார்? நல்லது சார். அதான் சார் வேண்டிய சார். ஐயனார் வந்து அப்படியே பிரமிப்பா இருக்கு. ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். வாகனம் அது கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு சிறப்பா. ஆமா சார், ஆமா சார். அதெல்லாம் இருக்கிற கலர் வந்து வெள்ளையா இருக்கு. ஆமா சார், வெள்ளை சார். இது எப்படின்னு கேட்டீங்களா சார், நான் ஒரு காரியத்தை நினைச்சிட்டு போன வருஷம் வந்தேன் சார். சிறப்பும் போது அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருச்சு. அதுக்காக என்னுடைய வேண்டுதல் சார் அந்த வெள்ளை குதிரை. ஆமா, தனி அந்த சிறப்புல நான் செஞ்சு விடுறேன்னு வேண்டிக்கிட்டேன் எசுக்காக. அது நம்ம வெள்ளை பெயிண்ட்டுங்கிறது நல்லா இருக்கும் சார். அதுக்காக நம்ம வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருவோம் அப்படிங்கிறத நான் வெள்ளை பெயிண்ட் குதிரை எடுத்து விட்டேன். இதுல இன்னும் கொஞ்சோண்டு வேலை இருக்கு சார். இப்ப பாக்கணும் சார். இப்ப மழை நைட்டு கொஞ்சம் ஓத்திரிப்படுத்திருச்சு. அதனால கொஞ்சம் இப்ப வேலை ஸ்டார்ட் பண்ண ஒரு பெயிண்டிங் வேலை இன்னும் கொஞ்சம் இருக்கு. இத பார்க்க போறேன் சார். பார்த்துட்டு சிறப்பா இருக்கு. ஆமா சார், நல்லா இருக்குங்க சார். இருக்கு சார். எல்லாம் மக்களுக்கு அதான் சார் வேணும் சார். நல்லா இருக்குங்கிற வார்த்தை வரணும் சார். குதிரை நல்லா செய்யல அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. பயங்கர லட்சணமா இருந்துச்சு. ஆமா சார், ஆமா சார். எல்லாம் பார்க்கும்போது பேரு வந்து அந்த உருவத்துல பார்க்கும்போது கொஞ்சம் இதா இருக்கும். இதுல பார்க்கும்போது நல்லா ஃப்ரண்ட்ல அந்த அழகா அந்த துடுப்பு போட்டு ஒரு மாதிரி இதெல்லாம் நல்லா மாதிரி இதுல வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா சார், ஆமா சார். சவாரி குதிரை சார். சாமி ஐயனார் வந்து இதெல்லாம் உட்காந்துருப்பாரு. அதுக்காக சார் அதுல செலவு வச்சு பண்ணிட்டேன் சார். ஆமா ஆமா சார். நல்லா அருமையா இருக்கு. ஐயனார் கிடைக்கும் சார். கிடைக்கும், எல்லாரும் கிடைக்கும் சார். கிடைக்கும் சார். அது இந்த இந்த மாலை 4 மணிக்கு வந்து இந்த ஐயனார் குதிரை புறப்பாடு சார். புறப்பாடு சார். ஆமா சார், ஆமா சார். இதை எடுத்துக்கிட்டு 6 மணிக்கு போயிடுவாங்க கோயிலுக்கு. துறைத்தோப்பு கோயிலுக்கு போயிடுவாங்க சார். போயிடுவாங்க. பொதுமக்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். நிறைய நிப்பாங்க சார். நிறைய வந்து நிப்பாங்க. வந்து அதை ஆர்வத்தோட எல்லாரும் இறக்கி கொண்டு வச்சு சாமியை கும்பிட்டுட்டு எல்லாம் போவாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு விடிய விடிய கோயிலில் வேலை சார். அப்புறம் பல விஷயங்கள் நடக்கும், பல இதுவும் பண்ணுவாங்க. பண்ணி அப்புறம் பூஜை நடக்கிறோம். விடிய விடிய சாமிக்கு செஞ்சு விடியாக்கலாம் ஒரு 5 மணிக்கு கிடாவிட்டு பூஜை நடந்துடும். அதோட அப்புறம் எல்லாம் இதுவும் பண்ணிட்டு உருளை கட்டி வழங்குவோம் சார். எல்லாருக்கும் பிரசாதம் வழங்குவாங்க, ஐயனார் பிரசாதம். ஆமா சார், காலையில சார். எல்லாருக்கும் பை போட்டு கொடுத்துருவாங்க. அது சிறப்பாக வருஷம் ஐயனார் கோயிலுங்கிறது வந்து அதான் நமக்கு முக்கிய பிரசாதம். ஆமா சார், மிக வந்துடும். மிக பண்ணி எல்லாம் சொல்லவே இல்லை நீங்க. அதெல்லாம் சொல்லல சார். அதான் சார், நான் வந்து திருவாரூர் மாவட்டம் சார், முத்துப்பேட்டை தாலுக்கா ஆலங்காடு வேளார் தெருவில் இருக்கும் கருணாநிதி வேளார். நான் வந்து செஞ்சுட்டு பரம்பரையா செஞ்சுட்டு இருக்கேன் சார். எங்க அப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப அப்பாவுக்கு பிற்பாடு இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கேன் சார். வருஷத்துக்கு ஒரு 50 குதிரை இங்கேருந்து போகும் சார். நம்ம வீட்டுல இருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 குதிரை இந்த திருவிழா சீசன்ல எல்லா கோயிலுக்கும் போகுங்க.
இந்த பகுதியில இருக்க இந்த பகுதியில் உள்ள கோயிலுக்கு போவோம். அதுல இந்த பெரிய ஐயனாருக்கு கொஞ்சம் அதிக குதிரை. அதிக குதிரை. ஆமா சார். அவங்க வந்து எசவு கேட்பாங்க. ஆமா கேட்பாங்க. இந்த 3 குதிரை நான் பண்ண வேண்டியது சார், என்னால முடியாதுங்கிறத அடுத்த வருஷம் செஞ்சுக்கணும்னு நான் பாட்டி விட்டேன். சரி. இல்லாட்டி இந்த 3 குதிரை செய்ய வேண்டிய எசவு இந்த வருஷம் பாக்கி இருக்கு. சரி. அடுத்த வருஷம் செஞ்சுக்கோ அப்படின்ட்டு அடுத்த வருஷம் எப்படி கூடிடும் சார். சரி. ஆமா கூடி எல்லா சிறப்பாக வரும். வருஷம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க அவங்க. ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். நம்ம ஆலயத்துல போய் பார்த்திருக்கோம், நிறைய குதிரைகள் இருக்கு. இருக்கு சார், இருக்கு சார். 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குதிரை எல்லாம் இருக்கு சார். 100 வருஷம் முன்னாடி உள்ள இருக்கு சார். யாரு செஞ்சதே தெரியாது, எங்க அப்பாவுக்கே தெரியாம இருக்காங்க சார். அது யாரு செஞ்சது அப்படியே கொண்ட குதிரை எல்லாம் இருக்கு சார் அங்க. ஆமா சார், மிக இருக்கு. ஆமா சார். ஆலயத்துக்கு எல்லாரும் வந்து ஐயாவோட அருள் தரணும் வந்து கேட்டுக்கிறோம். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, தேங்க்ஸ் சார். ஆலயங்களில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் மற்றும் திருவிழாக்கள் நிகழ்ச்சியை தொகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை பார்த்து ஆதரவு கொடுக்க கேட்டுக்கொள்கிறோம்.